பக்தனுக்கு வந்து நம்ம அந்த சமாதானம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நமக்காக அழாத தெய்வத்தை வந்து எந்த பக்தனும் விரும்ப மாட்டான். நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா என் கஷ்டத்தை தீர்க்கணும்னு நினைக்கல, ஆனா என் கஷ்டத்துக்காக அழற தெய்வம் தான் எனக்கு வேணும் அப்படிதான் எந்த பக்தனுமே நினைப்பாங்க. அப்ப அழகு சத்தியம் தானா அப்படின்னு கேட்டா நிச்சயமா வந்து அழகு வந்து சத்தியம் தான். பக்தனை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வந்து அழகுங்கிறது சத்தியம். ஏன்னா சீதை வந்து ஒரு பக்தை, அந்த பக்தையை வந்து இப்ப பறி கொடுத்துட்டார். அதுக்காக ராமர் அழகு வந்து 100க்கு 100 சத்தியம். அதுல வந்து இன்னும் இதே குறைவே கிடையாது. அதை குறைச்சு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த அரண்யாகாண்டம் பூரா அவர் சீதை இழந்து தவிக்கிற தவிப்பு அப்படி தவிக்கிற. ஆனா இடையில அவருக்கு நிறைய மகான்களோட தரிசனம் கிடைக்கிறது, மகான்களோட அனுகிரகம் கிடைக்கிறது. மகான்களோட ஆசீர்வாதம் அந்த அனுகிரகத்தாலே மேல வந்து சத்சங்கம் கிடைக்கப்படுது. அந்த சத்சங்கமே அவருக்கு வந்து